வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா அல்லது அவரது ஜாமீன் ரத்து செய்யப்படுவதை எதிர்கொள்ள விரும்புகிறாரா என்பதை திங்கட்கிழமைக்குள் முடிவு செய்யுமாறு உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவைத் தொடர்ந்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வாய்ப்புள்ளது. தற்போது மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் கலால் துறைகளை வைத்திருக்கும் பாலாஜி ஞாயிற்றுக்கிழமை மாலை அல்லது திங்கட்கிழமைக்குள் பதவி விலகுவார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவித்தன. சனிக்கிழமை சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் பாலாஜியின் வரவிருக்கும் ராஜினாமாவை மேலும் சுட்டிக்காட்டின. அன்றைய அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரலில் குண்டர் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவார் என்று பட்டியலிடப்பட்டிருந்தாலும் பாலாஜி சபையில் இருந்தபோதிலும் அதை சட்ட அமைச்சர் எஸ் ரகுபதி முன்வைத்தார். இந்த நடவடிக்கை அவர் பதவியை விட்டு வெளியேற தயாராகி வருவதற்கான அறிகுறியாக பரவலாக விளக்கப்பட்டது. பணமோசடி வழக்கு தொடர்பாக அமலாக்க இயக்குநரகத்தால் ஜூன் 2023 இல் பாலாஜி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட போதிலும் பிப்ரவரி 2024 இல் ராஜினாமா செய்யும் வரை அவர் இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார். பின்னர் அவரது மின்சாரத்துறை தெற்கு மண்டலத்தைச் சேர்ந்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதே நேரத்தில் மதுவிலக்கு மற்றும் கலால் துறை வீட்டுவசதி அமைச்சர் எஸ் முத்துசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் பாலாஜியைப் போலவே மாநிலத்தின் மேற்கு பகுதியைச் சேர்ந்தவர். கட்சி வட்டாரங்களின்படி இந்த முறை இலாகாக்களின் பகிர்வில் மாற்றம் இருக்கலாம். மத்திய மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு மின்சாரத்துறை ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மதுவிலக்கு மற்றும் கலால் துறை முத்துசாமியிடம் இருக்கும். அமைச்சரவைக்குள் பிராந்திய பிரதிநிதித்துவத்தை ஒரு மூலோபாய சமநிலைப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் நடைபெறும் ஒரு பெரிய அரசு நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார். அங்கு பாலாஜி பொறுப்பு அமைச்சராக பணியாற்றுகிறார். இந்த நிகழ்வு பாலாஜி தனது ராஜினாமாவை சமர்ப்பிப்பதற்கு முன் ஒரு அமைச்சராக அவர் பங்கேற்கும் கடைசி அதிகாரப்பூர்வ நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு விழாவை தொடர்ந்து திராவிட இயக்க தமிழர் பேரவை ஏற்பாடு செய்துள்ள சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழாவில் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றுவார். இந்த நிகழ்வுகள் முடிந்ததும் செந்தில் பாலாஜியின் ராஜினாமா குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.